மதுரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் விழா கொண்டாடி இருக்கிறாங்க. வழக்கம் போல் எல்லா தலைவர்களுக்கும் கொண்டாடுறது தானே. ஒரு கட்சி தலைவர்னால் அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டாடுறது தான். அந்த விழாவில் என்ன நடந்திருக்குன்னா, எல்லாருக்கும் ஒரு 5 கிலோ அரிசி கொடுத்துருக்குறாங்க. மக்கள் ரொம்ப பேர் காத்திருந்து கூட்டத்தில் முண்டி அடித்து நொந்து நூலாக போய் வேர்த்து வெறுத்து அந்த அரிசியை வாங்கிட்டாங்க. 5 கிலோ பேக். அதில் எப்போவுமே மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுடைய போட்டிருக்கு அந்த பையில். இப்போ என்னென்னா, அதாவது பிறந்தநாள் விழா, சிலவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, சிலவங்க அரிசி கொடுக்குறாங்க, சிலவங்க துணிமணி கொடுக்குறாங்க, நோட்டு புத்தகங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் இது எல்லாமே எப்படின்னா தரமாக கொடுக்கணும். தரம் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் கொடுக்கக்கூடாது. அதை கொடுக்காம இருந்துட்டு போயிடலாம். எதுக்கு? இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், ஏதோ பெருமைக்கு மாவடிச்சு பிள்ளை கையில் எதையோ கொடுத்தாங்கிற கதையா. எதுக்கு இந்த பெருமைக்கு மாவிடிக்கணும்? எதுக்கு கேவலப்படணும்? இதுக்கு பேசாமல் அரசியலை விட்டு ஒதுக்கிக்கலாமே. இவ்வளோ பெரிய அசிங்கம் எதுக்கு? மக்களுக்கு, பொதுமக்களை கூட்டி வச்சு பிறந்தநாள் விழா கொண்டாடணும்னு சொல்லி டோக்கன் கொடுத்து எல்லாரையும் வர வச்சு அவ்வளவு கூட்ட நெரிசல் ஏற்படுத்துறது தானேயா உங்கள் வேலையே. டிவிக்கோடைய வேலையே என்னென்னா கூட்ட நெரிசலை ஏற்படுத்துறது தானே. அவ்வளோ கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி கஷ்டப்பட்டு முண்டி அடித்து அந்த அரிசியெல்லாம் பொதுமக்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அவங்க திறந்து பார்த்தா பயங்கரமாக நாற்றம் அடிக்குது. இது உண்மையிலே நல்ல அரிசி கிடையாது. நம்ம ஊர் பாஷையில் சொல்ல போனால் கடை அரிசி கிடையாது. இது ரேஷனில் வழங்கப்படுற அரிசி அப்படின்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. நான் சொல்லலை. அது ரேஷன் அரிசியா கடை அரிசியான்னு நான் சொல்லலை. வாங்கிட்டு போனவங்க குற்றம் சாட்டுறாங்க. இப்போ என்னென்னா, உடனே கொதிக்கிறாங்களே எல்லோரும். இதெல்லாம் போய் உடனே எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் கடைசியில் ஒரே வார்த்தை தானே, இது திமுகவின் சொதி, இது திமுகவின் சொதி. இதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. நீங்கள் வேறு ஒன்றத்துக்கு லாய்க்கு கிடையாது. அரிசியை கொடுத்தது நீங்கள், உடனே திமுகவின் சொதி. இவங்க இப்படியே பரப்புனாங்க. அந்த பொதுமக்கள் வாங்கின பொதுமக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? நேராக அரிசியெல்லாம் கொண்டு கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டாங்க. கலெக்டர்கிட்ட கொடுத்து இதே மாதிரி எங்களை காக்க வச்சு எங்களை நுகடிச்சு நாங்கள் நொந்து போய் வாங்கிட்டு போனால் கடைசியில் பிரித்து பார்த்தா இந்த அரிசி நாற்றம் அடிக்குது, இது ரேஷன் அரிசி தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கலெக்டர் என்ன பண்ணியிருக்காரு, அதை வாங்கி வட்டவளங்கள் அதிகாரிக்கிட்ட அனுப்பியிருக்கிறாரு சோதனை செய்ய. இப்போ அவர் சோதனை செஞ்சுட்டு என்ன சொல்லுவார்? நியாயம் கிடைக்குமா? ஆட்சி உங்களது, பிறந்தநாள் முதலமைச்சருக்கு அரிசி கொடுத்தவங்க தாவேக்காக்காரன், இதில் நியாயம் கிடைக்குமா? ஒருவேளை தூய சக்தி யாரால் நியாயம் கிடைச்சாலும் கிடைக்கும். ஆனால் உண்மையில் அப்படி ரேஷன் அரிசியாக இருந்தால் இந்த ரேஷன் அரிசி இவங்க எங்கே வாங்கினாங்க? கடத்துனது யார்? இவங்களுக்கு இந்த ரேஷன் அரிசி எப்படி கிடச்சிது? இதை விட முக்கியம் என்னென்னா, இந்த ரேஷன் அரிசி மூட்டையை எடுத்துகிட்டு போய் எங்கே வச்சு பேக் பண்ணாங்க? அதை ஏதோ ஒரு மில்லில் தான் கண்டிப்பாக பேக்கிங் ஆகிருக்கும். எப்படி பேக் பண்ணாங்க? அப்போது சாதாரண ஒரு ஆளால் இப்போ டக்குன்னு ரேஷன் அரிசி இவ்வளோ அரிசியை கடத்த முடியாதுல்ல. அப்போ ஏற்கனவே ரேஷன் அரிசி கடத்திக்கிட்டு இருக்க ஒருத்தரால் தான், தொழில் பக்தி மிக்கவரால் தான் இதை செஞ்சுருக்க முடியும். இதற்கு நியாயம் கிடைக்குமா அப்படின்னா சந்தேகம்தான். அதாவது எதில் வேணாலும் ஏமாத்துங்கப்பா. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பொய்யும் புரட்டும் சொல்லி என்ன கர்மத்தையோ பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் தான், ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறமும் ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க? உங்களை நம்பி ஓட்டு போட்டானே அவனுக்கு போய் இவ்வளவு நாத்தம் முடிச்ச அரிசியாக கொடுப்பீங்க? அதுவும் உங்கள் தலைவர் பிறந்த நாளுக்கு இந்த நிலைமையா? இது உங்கள் மனசாட்சி உங்களுக்கு உறுத்தலையா? இது தப்பு, இதை நம்ம இப்படி செய்கிறோமே. நீங்கள் இப்போது சரி, உங்கள் வாக்குப்படி வச்சுக்கிடும், இது ரேஷன் அரிசி கிடையாது கடை அரிசி தான் வச்சுக்கோ.
நீங்கள் ஆர்டர் கொடுக்குற இடத்துல அந்த அரிசியில் சாம்பிள் பார்ப்போம். 1000 மூட்டை ஆர்டர் கொடுக்குறேன்னு சாம்பிள் பார்ப்போமே. இந்த சாம்பிள் பார்க்கலையா சொல்லுங்கள்? ஏன் பார்க்கல? எதுக்கு சாம்பிள் பார்க்கல? அப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பு. பொதுமக்களுக்கு நாத்தம் பிடிச்ச அரிசியை கொடுக்குற நீ இதில் யாரோ ஒரு மந்திரி தான். எந்த மந்திரி? நம்ம நம்ம ஆதவ அர்ஜுனா. அவர் எப்படியாவது மக்கள் சாப்பிட்ற மாதிரி அரிசி கொடுத்துடணுமா ரேஷனில். உங்களுக்கு யார் சொன்னா? எனக்கு முதலமைச்சர் சொன்னாரே. எங்கள் அப்பா, உங்கள் முதலமைச்சர் பிறந்த நாளைக்கு அன்னைக்கு தான் உங்கள் கட்சிக்காரன் நாத்தம் பிடிச்ச அரிசி கொடுத்துருக்கான் மதுரையில். கேளுங்க சார் அது என்னன்னு. ஆனால் இதுக்கெல்லாம் நீதி கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? ஆட்சி உங்களுது, அதிகாரம் உங்களுது, உங்கள் முதலமைச்சருக்கு பிறந்த நாள் கிடைக்குமா பார்க்கலாம். இந்த பெருமைக்கு மாவடிக்காதீங்க, மறுபடியும் ஃப்ராடு பண்ணாதீங்க.